சசு இந்த அக்கா இருப்பாங்கல்ல சித்தி, அது என்னது சீலான்னு ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, தெரியுமா சித்தி? ஷீலாவா? இந்த ராஜேஷ் பொண்டாட்டியா? குமார். அந்த ஷீலா. ஐயோ அந்த அக்கா ஒரு ஒரு எவ்வளவு ட்ரெஸ் தெரியுமா சித்தி? 1850 ரூபா. அந்த ட்ரெஸ் ஒரு தடவை கூட ஒரே ஒரு தடவை முழுசா போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ். டபக்குன்னு இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி கிராஸா பண்ணி இந்த இடத்துல பிடிக்குது, செம்மையா பிடிக்குது. ஒரு சாப்பிட முடியாது, ஒரு தலை சீவ முடியாது. அந்த ட்ரெஸ் 1800 ரூபா. டபக்குன்னு அதாக்கும் அது பாட்டு வெட்டிடுச்சுன்னு சித்திங்கிறேன். ஐயோ கடவுள். ஏன் ரொம்ப பெருசா இருக்கும் சொல்லி சின்னதாக கொடுத்தியா? ஏன் சித்தி போய் அன்னைக்கு அர்ஜென்ட்ல ஒரு கல்யாணம் வேற நான் போலான்ட்டு இருந்தேன். நீங்க வா வா வாங்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி புது ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடிக்க போனேன். அடிக்க போன பாவத்துக்கு நானு ஐயோ சாமி ஏன்டா போனேன்றது தெரியல வேற. போய் அந்த அக்கா அடிச்சு விட்டுட்டு இந்த கோரிக்கி கம்பெனில இப்படி ஃபுல்லா இந்த ஹேண்ட்ல அப்படி மடக்கலாம் சாப்பிட கூட முடியாது. துணி கட் பண்ணிட்டாங்களா? ஆமா துணியை டபக்குன்னு அந்த அக்கா கட் பண்ணிருச்சு. துணி கட் பண்ணி கூடாது. இல்ல சித்தி நம்ம சும்மா ஹேண்ட் இப்படி வச்சு பார்த்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும், போட்டு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இருக்காங்க சித்தி. இந்த இடத்துல இப்ப இப்படி விட்டு பார்க்கும்போது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் போட்டு பாக்குறீங்க ஒரு தடவைன்னு சொல்லி போட்டு பார்த்தா கையை சாப்பிட வர வாடி ஒரு தலை இப்படி தூக்க முடியல. ஐயோ கடவுளே அக்கா அப்படி